பிரியமானவர்களே, இன்றைய வேத வார்த்தை எபேசியர் 4வது அதிகாரம் வசனம் 5 கேட்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்நானமும் எல்லோருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. அவர் எல்லோர் மேலும் எல்லோரோடும் உங்கள் எல்லோருக்குள்ளும் இருக்கிறார். கிறிஸ்துவனுடைய ஈவின் அளவுக்குத்ததாக நம்மில் அவனவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. ஏன்னா ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஏன்னா ஒரே ஞானஸ்தானம். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப நம்ம ஒரே கர்த்தர் தான், நம்மளுக்கு தேவன் ஒருவரே ஒருவர் தான். ஆமென். ஹல்லேலூயா. ஏன்னா ஒருவரே தான் அவர் நமக்குள்ள, ஏன்னா அவர் எந்த அளவுக்கு நம்ம விசுவாசிக்கிறோமோ அவர் நமக்குள்ள இடைப்படுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஏன்னா கிறிஸ்துவானவர் ஈவு அவ்வளவு ஒரு தக்கதாக நமக்குள்ள அருளுகிறார். ஆமென். அல்லேலூயா. ஏன்னா அவரு எல்லாரோட இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஏன்னா எல்லாரோடும் நான் தங்குகிறேன் சொல்லுகிறார். அந்த வார்த்தையில நம்ம கிறிஸ்துவங்களோடு மட்டுமல்ல அனைவரோடும் இருக்கிறேன் சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. ஏன்னா அனைவரோடும் நான் இருக்கிறேன், அனைவரோடும் நான் வருகிறேன் என்று சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. ஏன்னா அனைவருக்கும் நான் கிருபை தருகிறேன் சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. நான் இவங்கத்தான் இருப்பேன் அவங்கத்தான் இருப்பேன்னு சொல்லல, எல்லோரோடும் நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. ஆதலால் அவர் உன்னதருக்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லியிருக்கிறார். ஏறினார் என்பதனாலே அவர் அதற்கு முன்னே பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார் என்று விளங்குகிறதல்லவா. இறங்கினவரை எல்லாவற்றையும் நிற்பதற்காக எல்லா வானங்களுக்கும் மேலாக உன்னதற்கு ஏறி வருமாய் இருக்கிறார். மேலும் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷர் ஆகும் வரைக்கும். ஆமென். அல்லேலூயா. அப்ப தேவன் ஏறி போனாலும் மறுபடியும் இறங்கி நமக்கு அனைத்தையும் கொடுத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அப்ப நம்ம எந்த அளவுக்கு தேவனை பற்றி கொண்டு இருக்கிறோமோ அதுக்கு தக்கதாக பூரண புருஷனாக்குகிறார். ஆமென். அல்லேலூயா. அப்ப நம்ம ஒவ்வொரு சூழ்நிலையிலும் தேவன் பூலோகத்துல வாழும் போது அனைத்தையும் நம்ம கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அப்பனா வேத பகுதியில ஒவ்வொன்றையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம அதையெல்லாம் நம்ம கற்றுக்கொண்டு நம்ம ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தை கேட்டுட்டு விடாத படிக்க இதை ஒவ்வொன்றையும் நம்ம பார்க்கும்போது அதன்படியே செயல்படும் போது தேவனோட கிருபை பூர்ண புருஷர்களாக ஒவ்வொருவரையும் மாத்துகிறார். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப நம்ம நன்றாக அறிந்து கொள்ளணும், தேவன் நம்மளோட தான் இருக்கிறார். அவர் என்ன நம்மளை காண்போர் இயேசுவை காணணும். ஆமென். ஹல்லேலூயா. ஏன்னா நமக்குள்ள அவர் வெளிப்படுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம எப்படி வெளிப்படுகிறார், நம்ம போகும்போது நம்ம செயல்கள், நம்ம எப்படி இரக்கமாக இருக்கிறோம், ஒவ்வொரு இடத்திலும் போகும்போது நம்ம எப்படி இரக்கமாக இருக்க, அவர் என்னென்ன காரியம் செய்தார், அந்த அவரோட அந்த குணாதிசயம் நம்மளோடு வெளிப்பட வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அப்போ நமக்குள்ள அது வெளிப்பட ஒவ்வொரு காரியங்களும் பிறருக்கு உதவி செய்யற காரியமா இருக்கட்டும், பிறருக்கு அறிகுறி, ஏன்னா சமாதானம் சொல்லுகிறவனே பாக்கியவான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. ஒரு பிரச்சனையில் இருக்கும்போது நம்ம ஒவ்வொருவருக்கும் போய் சமாதானம் சொல்லும் போது அந்த இயேசை காண்பார்கள். ஆமென். அல்லேலூயா. அப்போ நம்ம தூண்டி விடுறவர்களாக இருக்கக்கூடாது, சண்டை பெரிதாக்குறவர்களாக இருக்கக்கூடாது, தேவனை போல சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. அப்ப இயேசுவை காண்பார்கள். இவர்கள் பார் எவ்வளவு சமாதானத்தை கொடுக்கிறார்கள், இவர்களோட பேசினால் அன்பாய் இருக்கிறது சமாதானமாய் இருக்கிறது என்று அறிந்து கொள்வார்கள். ஆமென். அல்லேலூயா. அப்ப தேவன் ஒரு பசியோடு இருக்கும்போது கூட நீங்க ஒரு பாக்கெட் உணவு வாங்கி கொண்டே கொடுத்தீங்கன்னா அப்ப அவங்க கையெடுத்து கும்பிடுவார்கள். அல்லேலூயா. அப்ப கையெடுத்து கும்பிடும் போது அவங்க யார பாக்குறாங்க, உணவு கொடுக்கும் போது உங்களை பார்க்கல, உங்களுக்குள்ள இருக்கிற இயேசை பார்க்கிறார்கள். ஆமென். ஹல்லேலூயா.
அப்போ ஒரு உடை இல்லாதவனுக்கு நீங்க போய் ஒரு உடையை கிழிந்து கிடக்கும் போது நம்மள்ட்ட எவ்வளவோ பீரோல குமிந்து கிடக்கும், வேஸ்டாக கிடக்கும். அதுல ஒரு உடையை கொண்டு போய் நீங்க அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அப்ப அவர் உங்களை பார்த்து கையெடுத்து கும்பிடுவார்கள். அப்ப அவர்கள் என்ன பண்ணுவார்கள்? என்ன உங்களுக்குள்ள இயேசு இருக்கிறார், அவர்கள் என்ன அந்த இயேசுவை காண்பார்கள். ஆமென், அல்லேலூயா. அப்ப ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் தாகமா இருக்கும் போது கூட நீங்க ஒரு தண்ணி வாங்கிட்டு போய் கொடுத்து பாருங்க. அப்ப உங்களுக்குள்ள இருக்கிற இயேசுவை காண்பார்கள். ஆமென், அல்லேலூயா. அப்ப அவரோட குணாதிசயமாக நம்ம இருக்கும்போது கண்டிப்பாக தேவன் நம்மளோடு செயல்பட்டு கொண்டே இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம இரக்கமாகவும் அன்பாய் இருக்கிற மேல் நீ அன்பாய் இருன்னு சொல்லி கற்றுக் கொடுத்திருக்காரு. ஆமென், ஹல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு மேலும் நம்ம அன்பாக இருக்கிறோம். இந்த காலை வேளையில கூட தேவன் நம்மளோட பேசி கொண்டிருக்க, அனைவரோடும் இயேசு இருக்கிறார் என்று சொல்றார். அப்ப அனைவரோடும் இயேசு இருந்தால் அவரோட குணாதிசயம் நம்ம கிட்ட இருக்கிறதா அப்படி என்று நம்ம எண்ணி பார்க்கணும். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப அனைவரோடும் நம்ம அன்பாய் எப்படி யாரெல்லாம் எவ்வளவு அன்பாய் இருக்கிறோமோ அந்த அளவுக்கு தேவன் நம்மளோடு இடைப்படுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஏன்னா தேவன் உள்ளத்தில் வந்தா கோபம் போயிடும், எரிச்சல் போயிடும், வன்மை போயிடும், எந்த தீமையான எண்ணங்களும் ஒருவரிடத்திலும் இருக்காது. ஆமென், அல்லேலூயா. அப்ப இயேசு நம்மளோடு இருக்கணும் என்றால் இந்த அன்பான நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் அன்புதான் இருக்கும், ஏன்னா இரக்கம்தான் இருக்கும், பண்புதான் இருக்கும். அனைவரோடும் நம்ம கூடி இருந்தால் கோடி நன்மைகள் என்று சொல்லுவோம். அது போல கூடி இருப்போம், ஒருவர் புரிந்து கொள்ளுவோம். என ஆவியானவர் நம்மளோடு உணர்த்தி கொண்டே இருப்பார். ஆமென், ஹல்லேலூயா. இதுதான் தேவனோட வார்த்தை. இதுதான் அவர் பெரிதான காரியத்தை நம்மளுக்கு செய்ய போகிறார். இந்த நாள்ல கூட நம்மளுக்கு நிறைய வார்த்தையை கற்றுக் கொடுத்திருக்கார். இந்த வார்த்தையின்படி நம்ம நடப்போம். ஆமென், ஹல்லேலூயா. கேட்ட வார்த்தைக்காக ஜெபித்துக் கொள்ளலாம். சோத்திரம் ஆண்டவரே, தகப்பனே ராஜா, ஒரே கர்த்தர் ஆண்டவரே, ஒரே ஞானஸ்தானம் என்று சொல்லி இருக்கிறீங்கப்பா. இந்த ஞானஸ்தானம் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க ராஜா. சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, என் கிருபை ஒவ்வொருவரு மேலும் இருக்கு என்று சொல்லி இருக்கிறீங்க ராஜா. சோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த கிருபை ஒவ்வொருவருக்கும் கடந்து செல்லட்டும் ஆண்டவரே. ஒரே கர்த்தரும் ஒரே ஞானஸ்தானமும் ஆண்டவரே அனைவரும் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்வர்களாக இருக்கும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அனைவரும் ஆண்டவரே எல்லாரும் பரலோக ராஜ்யத்துக்கு வரும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவர் வெளிப்படுத்தல் விசேஷத்தில் எழுதுறது போல ஆண்டவரே பரலோக ராஜ்யத்துக்கு போகவில்லை என அக்னி கடல்ல எல்லாம் தள்ளுவார்கள் என்று ஆண்டவரே தகப்பனே, ஒரு மக்களும் ஆண்டவரே அக்னி கடல்ல போகாதபடிக்கு உம்மோட பரலோக ராஜ்யத்துக்கு வரும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பெரியோரும் சிறியோரையும் ஆண்டவரே உங்க கரத்துல கொடுக்கிறோம் ஆண்டவரே. அனைவரையும் ஆசீர்வதிங்கப்பா. இந்த காலை வேளையில ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படிக்கு உங்க கரம் வெளிப்படும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம் சாமி. அனைவருக்கும் உங்கள் கண்கள்ல கிருபை கிடைக்கும்படிக்கு ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க ராஜா. மேலும் மேலும் ஆண்டவரே நான் பெருக பண்ணுவேன்னு சொன்ன வார்த்தைப்படி ஒவ்வொருவரையும் நீங்க பெருக பண்ணும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம் சுவாமி. அவர் நிந்தைகள், கஷ்டங்கள், கண்ணீர்கள் எல்லாத்தையும் இந்த நாள்ல மாத்தும்படிக்கு ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்துல நாங்க கட்டளை கொடுக்கிறோம் சுவாமி. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, நீங்க கூட இருந்து வழி நடத்தும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அனைவருக்கும்